எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்போம். கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட்லாம் போட்டு கருப்பு கொடி போராட்டத்துக்குலாம் போகல நண்பர்களே. நம்மளுடைய சுயநலவாதி நண்பனுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். அதுக்கு ஏன்டா அப்படி போகிறேன்னு கேட்காதீங்க. என்னோட ஃபேவரட் கலர் கருப்பு தான். ஸோ இவனுக்கு இந்த காஸ்ட்யூமே போதும்னு நினைக்கிறேன். கிளம்பி மண்டபத்துக்கு வந்துட்டேன் நண்பர்களே. லேட்டாக வந்துட்டோன்னு சொல்லி பரபரப்பாக போனால் அங்கே பரபரப்பான நண்பர்களே அமைதியாகவே இருந்தாங்க. அப்படியே நடந்து வந்து அப்பாவுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போன விளாக்லேயே பார்த்துருப்பீங்க, தம்பி வாழைப்பழம் சாப்பிட்டு வந்துருப்பான். சரி, இந்த என்கேஜ்மெண்ட்லேயாவது பொறுப்பாக இருப்பேன்னு சொல்லி பார்த்தா பொண்ணுங்களோட அட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை பார்த்தீங்களா? நீங்களே பாருங்களேன், அங்கே வருங்க. என்ன நான் பண்ணுறேன் பாருங்க, இன்னும் திருந்தலாம் நண்பா. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சந்தனத்தை வச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம் நண்பர்களே. அது வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சந்திரமுகியா மாறின தருணத்தை பாருங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நகைச்சுவை தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே ஃபேமிலி போஸ் ஒன்று கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு சரி அங்கேருந்து புறப்படுவோம்னு சொல்லி கிளம்பிட்டேன் நண்பர்களே. வேற எங்கேயும் இல்லை, சாப்பிடத்தேன். வந்தோடனே மாமா வணக்கம் வச்சார். அவருக்கு வணக்கத்தை வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கான சிறப்பு என்னன்னா, வந்தவங்கள மனசார வயிறு நிறைய சாப்பிட வைக்கிறோம் இல்லையா, அதுதான் ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். இன்றைக்கான கருத்து அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த மாப்பிள்ளை வந்து சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ நாள் உனக்கு வெக்கம் தாங்க முடியல, அங்கே பாருங்களேன், சிரிப்பை பாருங்க. அப்புறம் நான் நண்பர்களே, அன்பே அபி விளாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். தொடர்ந்து பயணிப்போம்.